டேய் டேய் என்னடா இந்த சீசன் இவ்வளவு ஜோடிகளை உள்ள அனுப்புறீங்க? சும்மாவே பிக் பாஸ்க்குள்ள அம்புட்டு ஜோடி ஜோடியா தான் சுத்தம். நீ நல்லா கவனிச்சுன்னா தெரியும், வெளிய இருந்து தனித்தனியா தான் போவானு. ஆனா உள்ள போயிட்டு ஏதோ 10-15 வருஷம் பழகுன மாதிரி அம்புட்டு ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில நீங்க அவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டாம். நாங்களே உங்களை ஜோடி ஜோடி அனுப்புறோம்னு சொல்லிட்டு இந்த சீசன்ல நிறைய ஜோடிகளை உள்ள இறக்குறாங்க நண்பர்களே, உள்ள இறக்குறாங்க. அப்படிங்கும்போது தரமான சம்பவம் இருக்குமோ இல்லையோ? இருக்கும்ல. ஏன்னா ஜோடியா போயிட்டு அங்கிட்டு போய் வேற ஏதாவது காடியை பார்க்கும்போது பஞ்சாயத்து வரும்ல, அந்த வகையில இந்த சீசன்ல நிறைய சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. சுபானக மக்களே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, இந்த சீசன்ல வரப்போற கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட், அதாவது போட்டியாளர்கள் பத்தி ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம், ப்ரோமோக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஹிண்ட்னு சொல்ல முடியாது, ஃபுல் ப்ரோமோ கதையை நமக்கு தெரிஞ்சுட்டு, பட் அதை வந்து சில ஹிண்ட்டுகளா உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆனா இதுல என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும். இந்த ப்ரோமோ வெளியே வரும்போது கண்டிப்பா கமல் சார் ரசிகர்கள் மட்டும் இல்லாம கமல் சாரே காண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கான காரணம் என்னமோ பிரதீப் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா ப்ரோமோ வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, ப்ரோ நீ அப்பவே சொன்னலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தரமா எடுத்துருக்காங்க. அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட். சோ ஆல்ரெடி நம்ம நிறைய பேரை பத்தி பேசியிருந்தோம். அதுல சில பேர்ல இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. சோ அதை பத்தி ஃபுல்லா பாத்திரலாம். இதுல முதல் இடத்துல இருக்கிறதே பார்த்திபன் சார். நம்ம டைரக்டர், ஆக்டர்னு சொல்லி நிறைய சொல்லலாம். பார்த்திபன் சார் இந்த சீசன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை வந்து நான் கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன், பார்த்திபன் சார் இருக்காரு, பட் ஒரு 80% தான் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்த்திபன் சார் கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கடைசி வீடியோல போடும்போதே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லிருந்தீங்க, ப்ரோ பார்த்திபன் சார் வேணாம் ப்ரோ, அவருக்கு இது செட் ஆகாது. ஏன்னா அவருக்கு வந்து வெளியே வந்து மூவி டைரக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் ஓகேவா இருக்கும். பட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா செட் ஆகாது ப்ரோ. சோ பார்த்திபன் சார் வேணான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. பட் நம்ம எடுக்கிற முடிவு ஒண்ணும் இல்ல, அது அவரே முடிவு எடுத்து உள்ள போறாரு. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பார்த்திபன் சார் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு, இதுல ரெண்டாவதா இப்ப கன்ஃபார்மா பேசப்பட்டு இருக்கு சுனிதா அவர்கள். என்ன ப்ரோ சுனிதாவா இங்க தூக்கி போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமா சுனிதா அந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஏன்னா குக்கு வித் கோமாளி முடிய போகுது. குக்கு வித் கோமாளி முடிஞ்சோடனே தான் பிக் பாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த வகையில அவங்க அதுக்கப்புறம் வேற எந்த ஷோலையும் நம்ம பார்க்கல. குக்கு வித் கோமாளி தவிர்த்து வேற எந்த ஷோலையும் பெருசா பார்க்கல. அதனால பேசாம தூக்கி உள்ள போட்டுறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பிக் பாஸ்க்குள்ள, அதாவது இந்த சீசன்ல நம்ம சுனிதா அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்ப ஃபன் இருக்கு நண்பர்களே, நிறைய ஃபன் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுனிதா சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போடுவாங்க, இன்னும் துருன்னு இருப்பாங்க. அதனால பிக் பாஸ்க்கு ஏத்த ஒரு போட்டியாளர் தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சோ இதுல மூணாவதா யாருன்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதா. அன்ஷிதா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா குக்கு வித் கோமாளில வந்தாங்க. அது மட்டும் இல்லாம சீரியல் கூட பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க, கண்டிப்பா பாத்துருப்பீங்க, பார்க்காமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நம்ம அன்ஷிதா வந்து இந்த சீசன்ல இருக்காங்கப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. என்ன ஜோடின்னு சொன்னீங்கன்னா வரேன். அன்ஷிதா வராங்களே, அன்ஷிதா கூட சேர்ந்து இப்போ ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேர் தான், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆர்னவ் நினைக்கிறேன். ஆமா ஆர்னவ் சம்திங். சோ இவங்களும் அதே சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அன்ஷிதா கூட தான். சோ இவங்க 2 பேர் தான் சீரியல்லையும் பேரு, வெளியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஜோடிகள் உள்ள வர்றதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் நண்பர்களே, கன்ஃபார்ம். சோ இவங்க 2 பேரும் கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வந்துட்டு. அப்போ இருக்குல்ல, தரமான சம்பவம் இருக்குல்ல, இருக்கணும்ல, இல்லாம எப்படி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள். சோ இவங்களும் இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன ப்ரோ என்ன ஒரு மாறிப்பட்ட லிஸ்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல நண்பர்களே. ஒரு மாறு தான் எடுக்கிறானோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 24 பேர் உள்ள போவான்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளவு பேர் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 16 பேர்கிட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இதுல ஸ்ரீதேவி அவர்களும் கன்ஃபார்ம்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதேவி மேல எனக்கு பர்சனலா ஒரு டவுட் இருக்கு, ஒரு 90% தான் ஒரு டவுட் இருக்கு. பட் ஆனா அபிஷியலா நிறைய பேர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது விஜய் அஞ்சனா. சோ விஜய் அஞ்சனா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சன் மியூசிக்ல எல்லாம் விஜய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு கிரஷ், அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு பிடிக்கும் இவங்கள. சோ இவங்களும் இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எடுக்கிற எல்லாருமே ஒரு ஆக்டிவான பர்சன்ஸா தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க நண்பர்களே. இதுக்கு முன்னாடி மாதிரி மிச்சர் கண்டஸ்டன்ஸ் யாருமே இல்ல. ஓரளவு எல்லாருமே ஆக்டிவான பர்சன்ஸா தான் இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது வினோத். சோ இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர் நண்பர்களே. இவருமே சீரியல்ல இருந்து உள்ள வர்றதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. சோ ஜோடிகள்னு ஒன்று சொன்னல, அப்போ ஜோடிகள் வரணும்ல. வினோத் கூட சேர்ந்து அதே சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம பவித்ரா அவங்க. சோ இவங்களுமே இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. நான் வெறும் ஜோடியா இருக்குது. அப்ப இந்த சீசன் ஒரே களை கட்ட போதான்னு கேட்டீங்கன்னா அது சீசன் தொடங்கினாதான் தெரியும். பட் களை கட்டும் நண்பர்களே, களை கட்டும். இப்போ வரைக்கும் வந்திருக்க டாபிக் வச்சு பார்த்தாலே களை கட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ஜோடிகளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் நண்பர்களே. வினோத் பவித்ரா இவங்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இருக்கீங்களா நண்பர்களே? இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இவங்களும் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள். சோ இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர் தான். எல்லாமே சீரியல்ல இருந்து எடுத்திருக்காங்க நண்பர்களே. எல்லாருமே சீரியல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி ஆக்டிங் வச்சா கொண்டு போக போறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல.
ஏன்னா முக்காவாசி பேர் சீரியல் சைட்ல தான் வராங்க. இல்ல தீபக் அவர்களுமே சீரியல்ல தான் வந்திருக்காங்க. தீபக் அவர்களுமே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு இதுல என்ன ஒரு ஹாப்பினஸ்னா எல்லாருமே ஒரு ஆக்டிவான பர்சன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. யாருமே ஒரு மாதிரி மிச்சர் கண்டஸ்டன்ஸோ ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்திருக்க கண்டஸ்டன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகல. எல்லாருமே ஒரு ஆக்டிவான பர்சன்ஸ் மாதிரி தான் தெரிறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிக் பாஸ் யாரை வேணா எப்படி வேணா கவுத்தி போடும். சோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அடுத்தது அருண் அவர்கள் இவங்களும் சீரியல்ல தான் வந்திருக்காங்க. எத்தனை தடவை தான் உன்னை பத்தி சொல்ல வாங்கடா டப்புனு ஆரம்பிச்சு விட்டு தொலைங்கடா, அப்பதான் நம்ம மக்கள் நம்புவாங்க. ஏன்னா நான் சொல்ல நம்ப மாட்டேங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து பொய்யா பேசுறேன்னு சொல்றாங்க. அருண் அவர்களும் இந்த சீசன்ல இருக்காங்க. பட் அருண் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கும். அதை நான் சீசன் ஆரம்பிச்சு நடக்கும் போது அப்போ பேசுறேன். அப்போ உங்களுக்கு ரிலேட்டடா கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. சோ அடுத்து தர்ஷா குப்தா அவர்கள் இவங்களுமே கன்ஃபார்ம் நண்பர்களே. என்ன நினைச்சாலும் சரி தர்ஷா குப்தால இந்த சீசன் கன்ஃபார்ம். ஏன்னா கடை சீசன் தர்ஷா குப்தா, ஸ்ரீதேவி விஜயகுமார் இவங்க எல்லாம் கன்ஃபார்மான பர்சன்ஸ் தான். பட் ஏதோ சில பல காரணங்களாலதான் அவங்களால கடைசி நேரத்துல வர முடியல. அதனாலதான் சில பல மிச்சர் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி குறைஞ்சிடக்கூடாது, பயங்கரமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இருக்கு தரமான சம்பவம் இருக்கு. தர்ஷா குப்தா ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. சோ அடுத்தது விஜே ஆஷிக் அவர்கள். சோ இவங்களும் கன்ஃபார்ம் சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய ஷோ விஜே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இவர் ஒரு ஆக்டிவான பர்சன் சொல்லிட்டு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ ஓரளவு டாஸ்க்னு வச்சாலும் எவனும் மிச்சர் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா திரும்பவும் சொல்றேன், இந்த பிக் பாஸ் வீடு யாரை வேணா எப்படி வேணா மாத்தோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ஃபரீனா அவர்கள். ஸோ ஃபரீனாவுமே இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. எல்லாமே ஜாலியா எடுத்து போட்டிருக்கீங்க, எப்படி வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்ததா இதுல வந்து இப்போ ஒரு 80% இவர் கன்ஃபார்ம்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மாதம்பட்டி ரங்கநாதன் அவர்கள் தான். இவங்க வந்து கன்ஃபார்ம் இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 80% எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான். பட் என்னோட பர்சனல் ஒரு கெஸ்ட் வந்து இவர் கண்டிப்பா வரமாட்டார் சொல்லி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்ல இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பேசலாம், இல்ல அவங்க அப்ரோச் பண்ணிருக்கலாம். பட் அவர் சைட்ல இருந்து அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் நிறைய வெளியே பிசினஸ் வச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 100 நாட்கள் இதுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுல அடுத்தது கோகுல்நாத் அவர்கள். இவர் கண்டிப்பா உள்ள இருக்காருப்பா. கோகுல்நாத் அவர்கள் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. இந்த வீட்டுக்குள்ள சம்பவங்கள் இருக்கு. இவருமே ஒரு ஆக்டிவான பர்சன்ஸ் தான், குறைலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா இவர் ஒரு ஆக்டிவான பர்சன் தான். கோகுல்நாத்தையுமே பிடிச்ச நிறைய பேர் வெளியே இருக்காங்க. அதனால அது அவருக்கு ஒரு பிளஸ் தான். சோ வீட்டுக்குள்ள போனோடனே அவருக்கு அது ஒரு பிளஸ் மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கார்த்திக் குமார் அவர்கள். இவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி, அது மட்டும் இல்லாம நிறைய மூவி கூட பண்ணிருக்காங்க. நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தாரு. இவர் பிரச்சனை பண்றாரோ இல்லையோ, அவங்களோட பழைய ஒய்ஃப் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ் ஒய்ஃபே சொல்றேன். அவங்க வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கான்ட்ரவர்சியில இருக்க ஒரு பர்சன் வேணும் அப்ப அந்த வீட்டுக்குள்ள. அப்பதான் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது பண்ணா கான்ட்ரவர்சி ஆகும். அந்த வகையில நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்தது ஒரு ஜோடிகள் தான். இது யாருன்னா நம்ம ஜோயா அண்ட் டிடிஎஃப். இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் அவங்க சைட்ல இருந்து பெருசா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேருமே ஒரு 80% கன்ஃபார்ம்ல இருக்காங்க. 100% தான் சொல்ல முடியாது. பட் என்னால ஒரு விஷயம் ஷுவரா சொல்ல முடியும், இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல தூக்கி போட்டாங்கன்னா கண்டிப்பா டிஆர்பி கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா டிடிஎஃப் கான்ட்ரவர்சி தான். ஜோயா வச்சு டிடிஎஃப் ஏதாவது பண்ணுவாரு, டிடிஎஃப் வச்சு ஜோயா தான் சண்டை போடும். ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். அதனால முடிஞ்சா இவங்க 2 பேரும் உள்ள போட்டுருக்கடா, அப்பதான் கண்டென்ட் கிடைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது ப்ரோமோ. எனக்கு தெரிஞ்ச இந்த புதன்கிழமை ப்ரோமோ வந்துடும் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. ப்ரோமோல என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்னா, ப்ரோமோல மக்கள் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கற மாதிரியும், அதாவது விஜய் சேதுபதியை கொஸ்டின் வைக்கிற மாதிரியும், விஜய் சேதுபதி வந்து இவர் பண்ணிக்க மாட்டாருலாம் நிறைய கொஸ்டின் இருந்துச்சுல, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் விஜய் சேதுபதி ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து சில பல சஜஷன் கொடுத்திருக்காங்க. போல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. முக்கியமா கடை சீசன் நடந்த அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்துடாம, அந்த ரெட் கார்டு உமன் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம நீட்டா கொண்டு போங்க இந்த மாதிரி மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க போல. அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது கமல் சார் என்னடா அப்ப நான் பண்ண தப்பான்னு சொல்லிட்டு யோசிப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீக் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோமோ வந்துடும். தரமான சம்பவம் இருக்கு. அண்ட் கடைசியா இன்னொரு க்ளூ கொடுத்துட்டு போறேன். ப்ரோமோல என்ன இருக்குன்னு, பால் வாங்குற மாதிரி இருக்கலாம், பால் விற்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல பால் விற்கிறவர்கிட்ட போய் பேசலாம், பஸ் இருக்கலாம், பஸ்ல ஏறலாம், பஸ்ல ஏறி யார்கிட்டயா பேசலாம், பிளே கிரவுண்ட் இருக்கலாம், பிளே கிரவுண்டுக்கு போகலாம், பிளே கிரவுண்ட்ல போய் யார்கிட்டயா பேசலாம், என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம்.